ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் அபிராமி யூனிவர்சல் கோட். நாங்கள் இந்த யூடியூப் தளத்திலே நிறைய விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுவும் யூனிவர்ஸ் சம்பந்தமான விஷயங்களை தான் மெயினாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நான் சொல்கிற நிறைய விஷயங்களை நிறைய பேர் செய்து அவர்களுக்கு சக்ஸஸ் இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்லினோம். இதே நிறைய கமெண்ட்ஸ் சக்ஸஸ் ஆகிற விஷயங்களும் இருக்குது. உங்களுக்கு சக்ஸஸ் ஆகல அப்படின்ற, அதாவது நான் இந்த விஷயங்கள் கடந்த சில விஷயங்களை கொஞ்ச நாளாக செய்து கொண்டிருக்கிறேன், இருந்தாலுமே எனக்கு ஒரு ரிசல்ட்ஸ்ன்றது கிடைக்கல அப்படின்றது நிறைய பேருடைய ஒரு ஒப்பீனியனாகவும் இருக்கும். சில பேர் இதை நம்பியும் இருக்க மாட்டாங்க. மெயினான ரீசன், நீங்க முதலாவது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்பிக்கை எங்களுக்கு முக்கியம். அது எவ்வளவு சின்னதாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய விடயமாக இருந்தாலும் சரி, முதலாவது நாங்கள் அந்த விஷயங்களை நம்பணும். நம்பாம நான் என்ன விஷயம் செய்தாலும் அது எங்களுக்கு நடக்க போறது கிடையாது. அதுதான் நிதர்சனமான உண்மை. அடுத்தது நிறைய பேர் இதெல்லாம் போய், அல்லது இது எனக்கு நடக்குமா, இது உங்களுக்கு நடக்கும், இது வேற யாருக்கு நடந்திருக்கலாம், பட் எனக்கு நடக்கல, அப்படியெல்லாம் நிறைய கமெண்ட்ஸ் சொல்லினோம். என்ன பிரச்சனைன்னா, நடக்கும் நடக்காது அப்படின்றது ஒன்றுமே கிடையாது. முதலாவது நீங்க இதெல்லாம் நீங்க செய்யறதுக்கு உங்களுக்கு ஒரு பிக் சேஞ்ச் ஒன்று வேணும், அல்லது ஏதாச்சும் ஒரு ரிசல்ட்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 4 ஸ்டெப்பை நாங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இது எனக்குமே சில கஷ்டமாக இருந்தது. இருப்பினும் நான் தொடர்ந்து சில விஷயங்களை செய்து கொண்டு வந்தேன். ஸோ அந்த ஸ்டெப்ஸை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன். முதலாவது விஷயம், உங்களோட சரௌண்டிங்ல இருக்கிற எல்லாரையுமே நீங்க கட் பண்ணுங்க. அது நல்லவங்களா இருக்கட்டும், கெட்டவங்களா இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும், எனி ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க கொஞ்ச நாளைக்கு உங்களை பிரைவேட் பண்ணி கொள்ளுங்கள். அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். யாருடைய கான்டாக்டுமே இல்லாம, நீங்க யாருடைய கதைகளையுமே நீங்க கேட்காம, உங்களுக்கு எது வேணுமென்றதோ அதை செய்து கொண்டு நீங்க மற்றவங்க கான்டாக்ட் இல்லாம ஃபர்ஸ்ட் இருந்து பாருங்க. அது முதலாவது. ரெண்டாவது, உங்களுக்கு மற்றவங்களுக்கு பிழை சரி அப்படி எது இருந்தாலுமே ஒரு விஷயம் உங்களுக்கு சரியாக இருக்குமென்று இருந்தால் அந்த விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதாவது சரியான ஒரு விஷயத்தை நாங்கள் ஃபாலோ பண்ணும்போது தேவையில்லாத விஷயங்கள் நிறைய விஷயம் விலகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். நீங்க என்ன ஃபோக்கஸ்டில் இருந்தாலும் பரவாயில்லை, அது உங்களுக்கு தெரியும், அது உங்களுக்கான விஷயம் அப்படின்னு தெரியும் பட்சத்துல நீங்க அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணினீங்கன்னா மற்ற எல்லா விஷயமுமே உங்களை விட்டு ஆட்டோமேட்டிக்கா விலகிடும். ஏன்னா நீங்கள் அதுக்குரிய ஸ்பெண்ட்